போன ஞாயிற்றுக்கிழமை சங்ககிரி ராஜ்குமார்னு ஒரு இயக்குனர், நம்ம யாருமே பார்த்திராத ஒரு இயக்குனரை திடீர்னு கூட்டிட்டு வந்தாங்க. வந்தவர் முதல்ல ஒரு பதிவை போட்டாரு. இவர் அவரை சந்திக்கவே இல்லை. எப்படி சொல்கிறேன் என்றால், அந்த படத்தை எடிட் செய்தவன் என்கிற முறையில் சொல்கிறேன் அப்படின்னு ஒரு பதிவை போட்டாரு. அந்த ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து இந்த ஒரு வாரத்துக்கு அதை வச்சே ஒரு பேசு பொருளாக்குனாங்க. அது அவர் தான் எடிட் செஞ்சதா சன் டிவி, சன் நியூஸ் தொடங்கி நியூஸ் 18, புதிய தலைமுறை, இன்னும் எல்லா தந்தி, எல்லா ஊடகங்களுக்கும் நேர்காணல் கொடுத்தாரு. அதுக்கு பிறகு பல வலையொலிகளும் நேர்காணல் எடுத்தாங்க. அதை வச்சு பல காணொலிகள், சீமான் வந்து அங்கே போகவே இல்லை, அங்கே சந்திக்கவே இல்லை அப்படின்னு பல பேச்சுகள் பேசினாங்க. அந்த காலகட்டத்திலேயே கொளத்தூர் மணி பேசினார், இல்லை போனது உண்மை அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரி பல செய்திகள் உளவிட்டு இருந்தது. இதில் கடைசியாக ராஜீவ்காந்தி வந்துட்டு நான் தான் அந்த ஹார்ட் டிஸ்கை வாங்கினேன்னு சொன்னார். இதெல்லாம் நடக்கும்போது ஒரு வாரமாக இது ஒரு வேளை இருக்குமோ அப்படின்னு மக்கள் சில பேர் நினச்சிருக்கலாம். ஆனால் என்ன நடந்ததுன்னா, இந்த ஞாயிற்றுக்கிழமை புதுசாக ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. இந்த போன வாரம் சங்ககிரி ராஜ்குமாரை நேர்காணல் எடுத்து போட்ட அதே ஒரு முதன்மை ஊடகமான நியூஸ் 18ல் இன்னைக்கு சந்தோஷ்னு ஒருத்தரை கூட்டிகிட்டு வராங்க. அவர் பேசுகிறார். அவர் யாருன்னா, முன்னாடி கூட்டிகிட்டு வந்த இயக்குனர்னா இப்போ கூட்டிகிட்டு வந்திருக்கிறது ஒரு ஒளிப்பதிவாளரை. இவர் வந்துட்டு சந்திச்சார், சந்தித்ததுக்கான ஃபோட்டோ இருக்குது, அங்கே எடுத்த வீடியோ இருக்குது, இது எல்லாமே என்கிட்ட தான் இருக்குது, ஆனால் இது வரைக்கும் நான் கொடுக்கல அப்படின்னு ஒரு வாரமாக இவங்க ஒட்டினது எல்லாத்தையும் பொய் அப்படின்னு உடச்சி எறிஞ்சிட்டு போயிட்டார். அப்போ இந்த சந்தோஷ்னு புதுசாக இறக்கி விடப்பட்டிருக்கிறவர் யார், அவர் பேசினது என்ன, அதில் எது உண்மை எது பொய், இதில் இருக்கிற வரலாற்று செய்திகள், திரிவுகள், திராவிடம் எதுக்காக இதெல்லாம் செய்யுது, அதை பற்றி தான் இந்த காணொலியில் விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். பல காணொலிகள் போட்டிருப்போம், ஆனால் இது வந்து ரொம்ப ஒரு முதன்மையான முக்கியமான காணொலின்னு நான் பார்க்குறேன். ஏன்னா அந்தந்த காலகட்டங்களில் நடக்கிற அந்த செய்திகளை எடுத்து நம்ம பேசுவோம். நமக்கு தெரிந்த செய்திகளை கூட சேர்த்து பேசுவோம். நம்ம கேள்விப்பட்டது, கேட்டறிந்தது, படித்தது, இதை வச்சு சொல்லுவோம். ஆனால் இன்றைக்கு கொஞ்சம் உணர்வாகவும் சில செய்திகளை பேசணும்னு நினைக்கிறேன். காரணம் என்னென்னா, இந்த காணொலி செய்யறதுக்கான காரணமாக அமைஞ்சது இன்னொரு காணொலி, அந்த நேர்காணல், சந்தோஷ் கொடுத்த நேர்காணல். அவர் கொடுக்கும்போது அப்படியே எனக்கு வந்து சில உண்மைகளை பேசுகிறார், கூட சில பொய்களையும் சேர்த்து பேசுகிறார். எல்லாருக்கும் தெரியும் சதுரங்க வேட்டை படம், அதில் உச்சக்கட்டத்தில் ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்துவார்ல அந்த கலசத்தை பற்றி பேசும்போது, அந்த நிலைக்கு திராவிடம் வந்திருக்கு அப்படின்னு தான் இந்த பேச்சை வச்சு நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. காரணம் என்னென்னா, பெரியார் பிம்பத்தை உடைச்சிக்கிட்டு இருக்கிறார் அண்ணன் சீமான். அதனால இவங்க சினம் கொண்டு எல்லாத்தையும் இறக்குறாங்க. அதில் அவங்களே ஒரு வாரம் முன்னாடி செஞ்சதை பொய்யுங்கிறத நிறுவன அளவில் இன்னொன்று இறக்குறாங்க. இதை மக்கள் கூர்ந்து கவனிக்கணும், புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த செய்திகளையும் எடுத்து பேசுகிறோம். இதில் ஏன் இது முக்கியமான காணொலின்னா, தமிழ் தேசியம் உண்மையிலேயே அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு போயிருச்சு அப்படின்னு திராவிடம் அறிவித்ததை நான் பார்க்குறேன் இந்த காணொலி வழியாக. அது ஏன் அப்படிங்கிறதெல்லாம் இந்த காணொலியில் விரிவாக நம்ம பேசுவோம். முதல் செய்தி என்னென்னா, சந்தோஷ்ங்கிறவர் ஒரு ஒளிப்பதிவாளராக இருந்திருக்கிறாரு. இங்கே ஒரு குறும்படம் எடுத்ததாக அவரே சொல்கிறாரு. எடுத்த பிறகு அங்கே வந்து அந்த படத்துக்கு அவங்க எடுக்க இருந்த எல்லாலன்ற அந்த படத்துக்கு ஒளிப்பதிவு செய்கிறதுக்காக போயிருக்கிறாரு. அதுக்கு இயக்குனர்னு ஒருத்தர் போயிருந்தார். அவர் தான் ஜிடி நந்து. அவர் ஏற்கனவே ஒரு 5 ஆண்டுகள் முன்னாடியே இந்த மாதிரி நேர்காணல் எடுத்து அண்ணன் சொல்கிறதெல்லாம் உண்மை, ஆமக்கறி உண்மை, இதெல்லாமே பேசியிருந்தார். ஆனால் அதை யாரும் நம்புறதுக்கு தயாராக இல்லை. ஏன்னா இவங்க நினைக்கிறது போல் அவர் பேசலை. அதனால் அவரை புறந்தள்ளிட்டாங்க. இப்போ நடக்கிற எதுலேயுமே அவரை காணும். அவர் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் உண்மையாக பேசுவார். அங்கே நடந்தது தெரியும். அண்ணன் வந்து அங்கே கண் முன்னாடி இறந்தவர்களுக்காக கதறி அழுது நேரில் பார்த்துருக்கிறார். இதெல்லாம் நடந்திருக்கு. ஆனால் அவர் சொல்கிறது இவங்களோட நரேட்டிவுக்கு ஒத்து வராது, இவங்களோட கதையாடலுக்கு இப்போ ஒத்து வராதுங்கிறதுனால அவரை ஒதுக்கி வச்சுட்டாங்க. இப்போது புதுசாக இது வரைக்கும் குறைஞ்சபட்சம் இந்த மாதிரி முதன்மை ஊடகங்களில் பார்க்காத ஒரு முகமான சந்தோஷ்னு ஒருத்தரை கடைசியாக இருக்கிறாங்க. இப்போ சந்தோஷ் என்ன சொல்கிறாருன்னா, அண்ணன் சீமான் அங்கே போனது உண்மை, அவர் அங்கே 22 நாட்கள் இருந்ததாக சொல்கிறது உண்மை, இதெல்லாமே அவர் சொல்லிட்டார். இப்போ அது நாளோட சொல்ல முடியும், ஒவ்வொரு நாள் என்ன நடந்துச்சுன்னுலாம் என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறார். அதனால் அவர் போகவே இல்லை அப்படின்ற அந்த பொய் உடஞ்சிருச்சு. அடுத்தது என்னென்னா, தலைவரை சந்திக்கவே இல்லை. ஏன்னா ஒரு வாரம் முன்னாடி சங்ககிரி ராஜ்குமார்ங்கிறவர் இவர் அவரை சந்திக்கவே இல்லை, அதுதான் முதல் வரி. அப்போது அதுக்கு இந்த வாரம் சந்தோஷ்னு ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்து நேர்காணல் எடுக்கும்போது சந்திச்சார். நானே அந்த சந்திப்பில் இருந்தேன், அங்கே படமும் எடுத்திருக்கோம், காணொலியும் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறாரு. அதனால் அந்த காணொலி எல்லாமே என்கிட்ட இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. இதை யாராவது சேலஞ்ச் பண்ணால் தருவேங்கிறாரு. இத்தனை 15 ஆண்டுகளாக இதை சேலஞ்ச் தான் பண்ணுறாங்க. இன்னும் எதுக்காக இவர் காத்திருக்கிறாருன்னு தெரில. அவரே எடுத்து வெளியிட்டு அதை இந்த ஊடகம், இதே முதன்மை ஊடகமான நியூஸ் 18 வெளியிடட்டுமே. வெளியிட்டால் எல்லாருக்கும் தெரிய போகுது எது உண்மை எது பொய்ன்னு. ஏன்னா அதை தானே பொய்ன்னு இவ்வளோ நாள் பேசுகிறாங்க. அதை யார் சேலஞ்ச், நாம் தமிழர் தரப்புலேருந்து அதை ஏன் சேலஞ்ச் பண்ண போகிறாங்க? அண்ணன் சீமான் எதுக்கு அதை சேலஞ்ச் பண்ண போகிறாரு? அதான் சந்திச்சேன்னு தான் அவர் சொல்கிறாரு. இவ்வளவு பேரும் சேர்ந்து சந்திக்கலன்னு சொன்னாங்க. சந்திச்சதுக்கான ஆவணம் என்கிட்டே இருக்குங்கிறீங்க, ஆனால் அதை சேலஞ்ச் பண்ணால் வெளியிடுறாங்கிறீங்க. இவ்வளவு நாளாக சுற்றி நடந்தது சேலஞ்ச் தானே, ஏன் வெளியிடலை? சரி, அது ஒரு பக்கம் வைப்போம். அப்போ இவர் இதை சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா, போன வாரம் வந்து ஒருத்தர் ஒரு வாரம் நாடகம் நடத்தினார்ல, அந்த நாடகம் தான் பொய், முழுக்க பொய் அப்படிங்கிறது நிறுவிட்டாங்க. இப்போ அடுத்து என்னென்னா, சாப்பிட்ட கதைகள் எல்லாமும் சொல்கிறாரு. அதில் அங்கே வந்து போர் சூழலில் இருந்தாங்க, அங்கே உணவு கிடைக்குமா,
அங்கே ஏதோ கிடைக்கிறத அவங்க சாப்பிடுவாங்க, அவங்க உணவு பிரியர்கள் மாதிரி காட்டுறாங்க அப்படின்னு எல்லாரும் பேசினாங்களே, அதெல்லாம் பொய்ன்னு இவர் பேசும்போதே சொல்லிட்டாரு. போர் சூழல்லையும் அவங்க அப்படி தான் சாப்பிடுவாங்க, நல்லா கவனிப்பாங்க, அவங்களோட விருந்தோம்பல் மிகச்சிறப்பாக இருக்கும். இது எல்லாத்தையும் இந்த சந்தோஷ் பேசும்போது அவர் பேச்சிலேயே சொல்கிறாரு. அதில் குறிப்பாக இந்த ஆமக்கறின்னு இத்தனை காலம் பேசினது, இந்த சந்தோஷே ஆமக்கறி சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ கூடுதலாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஆமக்கறி நான் தான் சாப்பிட்டேன், சீமான் பலமுறை கேட்டார், அவருக்கு கிடைக்கல அப்படிங்கிறாரு. ஆனால் அவரே தான் சொல்கிறாரு 22 நாட்கள் அங்கே தங்கியிருந்தார் அப்படின்னு. சரியா? இப்போ நம்ம அடுத்த செய்தியை பார்த்துட்டோம்னா இதுக்கு பதில் கிடைச்சிடும். என்னென்னா, அவர் 22 நாட்கள் எதுக்கு வரவழைக்கப்பட்டதா இங்கே இவ்வளவு நாள் சொன்னாங்கன்னா, ஒரு எல்லாலன்ற படம், அந்த படத்தை எடுக்கிறதுக்கு தொழில்நுட்பங்கள் பற்றி சொல்லிக் கொடுக்கறதுக்காக வர வச்சாங்கன்னு. ஆனால் இந்த சந்தோஷ் பேசும்போது தெளிவாக சொல்லிட்டார், அதுக்கெல்லாம் இல்லை, அதுக்கெல்லாம் ஆள் இருந்துச்சு. அவர் வந்தது அங்கே நடக்கிறத பார்த்துட்டு போய் உலகம் முழுக்க அதை பற்றி பேசுறதுக்காக தான் அழைக்கப்பட்டார் அப்படிங்கிறத இந்த சந்தோஷ் தெளிவாக சொல்லியிருக்கார். அப்போ அது வழியாக என்ன தெரியுது, அண்ணன் இந்த திரைப்படத்தை, அண்ணன் சீமான் அவர்கள் இந்த திரைப்படத்தை தொடங்கி வைக்கிறதுக்கோ அதில் பணிபுரியறதுக்கோ அதுக்கான வேலைகளை செய்கிறதுக்கோ போகலை அப்படிங்கிறத அந்த திரைப்படத்தின் ஒளிப்பதிவாளர் நேரடியாக சொல்லிட்டார். இப்போ இதுலேயே இந்த திரைப்படத்துக்காக தான் போனார்னு இத்தனை காலம் சொன்னாங்க. இப்போ கடந்த ஒரு வாரத்தில் கூட இதை ஏற்பாடு செஞ்சதா இந்த சந்தோஷம் சொல்கிற அந்த வன்னி அரசே கூட இவர் திரைப்படம் எடுப்பதற்காக போனார் அப்படின்னு சொன்னார். ஆனால் கொளத்தூர் மணியும் சொன்னார் கடந்த ஒரு வாரத்தில் திரைப்படம் எடுப்பதற்காக தான் கூப்பிட்டாங்கன்னு. கடைசியில் இந்த சந்தோஷ் இன்னைக்கு பேசும்போது அவர் திரைப்படத்துக்காக அங்கே வரவே இல்லை, அவர் அங்கே வந்திருந்தார் வேறு வேலைக்காக, பரப்புரைக்காக. அங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு போய் பரப்புரை செய்கிறதுக்காக வந்தார். அவர் இருந்ததுனால அவரையே தொடங்க வைப்போமேன்னு படத்தை தொடங்க வைக்க சொன்னேன், அது ஏன் ஐடியா தான் அப்படின்னு இவரே சொல்கிறார். அப்போ இதிலேருந்து என்ன புரியுது, அவர் உண்மையிலே திரைப்படத்துக்காக போகலை, அங்கே நடக்கிறத பார்த்துட்டு வெளியில் போய் பேசுறதுக்காக தான் வந்தார் அப்படிங்கிறது நமக்கு புரியுது. இப்போ இதை சொல்லும் போது இந்த சந்தோஷ் கூடுதலாக ஒரு செய்தி சொல்கிறாரு. இவர் இங்கே தோற்று போன இயக்குனர், அவர் என்ன பெருசாக என்ன பண்ணார் அப்படிங்கிறாரு. அவர் போனது 2008 பிப்ரவரி மாதம். அந்த காலகட்டத்தில் வாழ்த்துக்கள் வந்தது, அது சரியாக போகலன்றது வேணால் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் எடுத்த படம் தான் தம்பி இங்கே நல்லா ஓடின படம். அதெல்லாம் சரி, இவங்களோட காழ்ப்புணர்ச்சிக்கு தோற்று போன இயக்குனர்னு சொல்கிறாங்க. சரி, நம்ம எதிர்கேள்வி திரும்ப இந்த சந்தோஷை பார்த்து, நீங்கள் பெரிய ஒளிப்பதிவாளராக பிசி ஸ்ரீராமன் கேட்குறதுக்கு எல்லாருக்கும் எவ்வளோ நேரம் ஆகும்? அது ஒரு இழிவான நடைமுறை, அதை நம்ம விரும்பலை. இந்த மாதிரி பேச்சுக்கள் தான் இவங்களை எக்ஸ்போஸ் பண்ணிடுது. இவங்களுக்கே தெரியாமல் இவங்க காழ்ப்புணர்ச்சி அங்கங்கே வெளியே வந்துடுது. வரும்போது கூடுதலாக இவங்க சொல்கிற இவங்க எதெல்லாம் மிகைப்படுத்துகிறாங்க, எதெல்லாம் பொய் சொல்கிறாங்க, அவங்க சொல்கிற சில உண்மைகள் கூட சில பொய்களை சேர்க்குறாங்கல்ல, அப்போ அது அழகாக வெளிப்பட்டுறாங்க. அடுத்தது இப்போ இதில் அவர் அங்கே 22 நாள் தங்கியிருந்தார். எதுக்கு? அங்கே நடக்கிறத பார்த்துட்டு வெளியே போய் சொல்கிறதுக்கு. இவர் படம் எடுக்கிறதுக்காக அங்கே இருக்கிறார். 7 மாதங்கள் இருந்ததாக சொல்கிறாரு. 7 மாதம் இருக்கும்போது இவர் திரைப்படத்துக்கான வேலைகளை செய்கிறார். இப்போ நான் சீமான் போனது எதுக்காக? அங்கே நடக்கிறத பார்த்துட்டு அதை வெளியில் போய் சொல்கிறதுக்கு. அப்போ நடக்கிறத பார்த்துட்டுனா என்ன செய்வாங்க? அங்கே இருக்கிற எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போய் காமிச்சிருப்பாங்க. காமிக்கிற எல்லா இடத்துக்கும் திரைப்படம் எடுக்க வந்த இவரை பயன்படுத்தியிருப்பாங்களா? இவர் கூடவே போயிருப்பாரா? இவருக்கு எல்லாமே தெரியுமாங்க என்ன நடக்குதுன்னு? இவரே சொல்கிறாரு, புலிகள் அமைப்பு வேறு மாதிரி நடக்கும், ஒருத்தர் செய்கிறது இன்னொருத்தருக்கு தெரியாது, அப்படி தான் அங்கே எல்லாமே நடக்கும்னு. அப்படி அது தெளிவாக தெரியுதுல்ல உங்களுக்கு? அப்போ சீமான் அண்ணன் அங்கே வந்தது அங்கே நடக்கிறத பார்த்துட்டு அதை வெளியில் போய் சொல்கிறதுக்காகனா, நடக்கிறத பார்க்குற, அதாவது இவருக்கு அங்கே நடக்கிறதெல்லாம் கூட்டிகிட்டு போய் காட்டும் போது அங்கே திரைப்படம் எல்லாலன்ற திரைப்படம் எடுப்பதற்காக அதுக்கு ஒளிப்பதிவு செய்கிறதுக்காக வந்தவரை கூட்டிகிட்டு போய் அண்ணன் சீமான் பார்க்குறது எல்லாத்தையும் பார்க்க விடுவாங்களா? உங்களோட நோக்கம் அது இல்லைங்கும் போது உங்களுக்கு அதில் பங்களிப்பு இருந்திருக்காது. அண்ணன் சீமான் அதெல்லாம் பார்த்துருப்பாங்க. அதே போல் நீங்கள் சொல்கிறது போல் எல்லாலன் படத்தில் அண்ணன் சீமானுக்கு பங்களிப்பு இருந்திருக்கா? அது இருந்துச்சுன்னா எங்கேயும் அண்ணனும் சொல்லலை, யாருமே அதை சொல்லலை. அப்போது இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த காழ்ப்புணர்ச்சிக்காக இவங்க சொல்ல கடைசியில் அங்கே இருந்தபோது அவர் செஞ்ச எல்லாமே எனக்கு தெரியுன்றது போல் ஒருத்தர் உட்காந்து பேசுகிறாரு. அதே நெறியாளர் கேள்வி கேட்கும்போது இந்த இடத்துலலாம் மற்ற யாராவது, நீங்கள் சும்மா சிந்திச்சு பாருங்கள், இது ஒரு தமிழ் தேசிய தரப்பில் அண்ணன் சீமானுக்கு ஆதரவாக பேசுகிற ஒருத்தர் போய் பேசியிருந்தா, இந்த நெறியாளர் இதே கார்த்திகை செல்வன் என் பேரையே தாங்கி உட்காந்துருக்காரு, எந்த அளவுக்கு குடஞ்சு கேள்வி கேட்டிருப்பாரு? ஏன் அப்படி துருவி கேள்வி கேட்க மாட்டீங்க? நீங்கள் ஒரு நெறியாளர் தானே, அப்புறம் தானே திராவிடம்ங்கிற தத்துவம் எல்லாமே. அது கூட பின்னாடி வரேன் நான். சரி, இப்போ இதை சொன்னதுலேருந்து நமக்கு என்ன புரியுது? இவர் படம் எடுக்க போனார்னா படம் எடுக்கிற வேலைகளில் இவர் இருந்திருப்பார். அண்ணன் சீமான் படத்துக்காக போகலைன்னா அவர் போன வேலைக்காக அவர் போயிருப்பார். இது ரெண்டும் சில இடங்களில் ஒன்றிணைஞ்சிருக்கலாம், இவங்க இருக்கிற இடத்துல தங்க வைக்கப்பட்டிருக்கலாம், அந்த மாதிரி இருக்கும்போது சந்திச்சிருக்கலாம். ஆனால் 22 நாளாக அண்ணன் சீமான் என்ன செஞ்சாருன்னு இவருக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? அப்போ போன இடத்துல இவர் ஆமக்கறி சாப்பிட்டாரா இல்லையா, அங்கே அவருக்கு என்ன உணவு தரப்பட்டது, இதெல்லாம் கூட இவர்கிட்ட சந்தோஷ் கிட்ட சொல்லிட்டு தான் இன்றைக்கி நாங்கள் சீமானுக்கு இதெல்லாம் சமைத்து கொடுத்தோம் சொல்லிட்டு தான் செஞ்சுருப்பாங்களா? இது அடிப்படையாக இவர் சொல்கிற கதையாடலை கேட்கும் போதே நமக்கு இந்த கேள்வி வருமா வராதா? அப்போ இவங்க திரும்பவும், அதாவது ரொம்ப நீங்கள் எங்கள் பெரியார் மேலே கை வச்சிட்டிங்களா, ஒன்று என்ன பண்ணுறோம் பாருங்கள், இருக்கிற எல்லா ஆயுதத்தையும் எடுத்து பயன்படுத்தி பார்க்குறாங்க, செல்ஃபே எடுக்கல. இப்போ இவங்க செஞ்சதுலேருந்து இவங்களோட நம்பகத்தன்மை, இந்த திராவிடத்தோட நம்பகத்தன்மையும் இந்த நியூஸ் 18ஓட நம்பகத்தன்மையும் முதல்ல கேள்விக்குள்ளே ஆகுதுல்ல.
ஒரு வாரம் முன்னாடி தான் ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்தீங்க, அந்த புகைப்படமே எடுக்கப்படலை, அவர் சந்திக்கவே இல்லைன்னு சொன்னீங்க. இப்போ ஒரு வாரம் கழிச்சு இன்னொருத்தனை கூட்டிகிட்டு வரீங்க, அவர் சந்திச்சாரு, அதுக்கு புகைப்படம் இருக்குது, காணொலி இருக்குது, அதெல்லாம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஒரு வாரம் முன்னாடி போட்டது பொய் தானே, அதுக்கு நீங்கள் பொறுப்பெடுத்து மன்னிப்பு கேட்டிங்களா? இந்த கேள்வி பார்க்குற மக்களுக்கு நியூஸ் 18 மேலே வருமா வராதா? அடுத்து இவர் வந்து தேசிய தலைவருக்கு இவரை தெரியவே தெரியாது, இவரெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாதாங்க, அங்கே யாருமே இவரை பெருசாக கண்டுக்கல அப்படின்னு சொல்கிறாரு. இவர் சொல்கிறது எந்த அளவுக்கு பொய்ங்கிறது நான் 2 நிகழ்வு சொல்கிறேன். 2 நிகழ்வு தான் சொல்கிறேன், இன்னும் நிறைய இருக்குது. 2 நிகழ்வு சொல்கிறேன். இது 2008 பிப்ரவரியில் தான் அண்ணன் சீமான் அங்கே போனது. 2004 நவம்பரில் தலைவரோட 50வது பிறந்தநாள். 50வது பிறந்தநாளுக்கு தலைவருக்கு ஒரு காணொலி தொகுப்பு செய்யப்படுது. அவரை பற்றி நிறைய பேர் நேர்காணல் கொடுக்கறத தொகுத்து எடுத்து வெளியிட்டாங்க இயக்கத்தோட ஊடக பிரிவே. அதில் அண்ணன் சீமானை பேச வச்சாங்க. தலைவருக்கு அவரை தெரியாது, யாருக்குமே அவரை தெரியாது, அவர் ஒரு பொருட்டே இல்லை. ஆனால் தலைவரோட 50வது பிறந்த நாளுக்கு நேர்காணல் எடுக்கப்படுற சிலரில் அண்ணன் சீமான் பேரும் இருக்குமா? இப்படி அவர் பொருட்டே இல்லை, அவர் யாருக்குமே தெரியாதுன்னா இருக்குமா? ஏன்னா கேள்வியாகவே முன்வைக்கிறேன். இந்த சந்தோஷ தான் பெரிய ஆளாச்சே, அவரை ஏன் 2004 எடுத்து வெளியிடலை? தலைவரோட 50வது நாள் அந்த தொகுப்பில் இந்த சந்தோஷோட காணொலி ஏன் இல்லை, நேர்காணல் ஏன் இல்லை? இது மாதிரி இன்னும் இவங்க இழுக்கிற பேர்கள்லாம் எடுத்து ஒவ்வொருத்தரையாக கேள்வி கேட்கணும்னா கேட்கலாம், வருவோம். இப்போ இது 2வது உங்களுக்கு இன்னொரு ஆவணம் சொல்லணும்னா 2007 அண்ணன் சீமான் அவர்கள் கனடாவுக்கு போய் பேசினது, இன்னும் அந்த பேச்சு இருக்கு. தலைவரோட பிறந்த நாள், அதுவும் சரியா 2004 தலைவர் பிறந்த நாளுக்கு நேர்காணல் கொடுத்துருக்கிறார். அதுக்கு இயக்க சார்பாகவே வெளியிட்டிருக்கிறாங்க. இயக்க சார்பாக தான் அகில உலக அளவில் எங்கே நிகழ்வு நடந்தாலும், குறிப்பாக தலைவர் பிறந்த நாள், மாவீரர் நாள், இந்த மாதிரி எந்த நாள் நிகழ்வுனாலும் தலைமைக்கு தெரியாமல் நிகழ்ச்சி நிரலை உறுதி செய்யாமல் யாரை அழைக்கிறோன்றதை கேட்டுக்காம அங்கே நிகழ்ச்சிகள் நடக்காது. அப்போ அண்ணன் சீமான் 2007 தலைவர் பிறந்தநாள் மாவீரர் நாளுக்கு கனடாவில் போய் பேசின காணொலி இருக்குது. அதே மாதிரி யூஎஸ்லேயும் பேசியிருக்கிறாரு. அப்போ இதெல்லாம் வந்து தலைவருக்கு தெரியாமல் இல்லை இயக்கத்துக்கு தெரியாமல் கனடாவில் அவங்களே கூட்டிகிட்டு போயிடுவாங்களா? அது நடக்குமா? அங்கே கூப்பிடுறாங்கன்னா இங்கே கேட்காம கூப்பிட மாட்டாங்கன்றதை நான் சொல்ல வேணாம். சுபவீரபாண்டியன் அவரை கூப்பிட்டதை பற்றி பேசின போது பேசியிருக்கிறார். போய் கேட்டு பாருங்கள் அந்த காணொலியெல்லாம். இப்போ என்னென்னா இவங்க பேசினது எல்லாத்தையும் வெட்டி ஒவ்வொரு பகுதியை காமிச்சு நம்ம பேசினோன்னா இன்னும் எளிதாக பார்க்குறவங்களுக்கு புரிஞ்சிடும். ஆனால் அதுக்கெல்லாம் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்க, நம்ம சேனல் நடத்த முடியாது. அதனால் இவங்களை தவிர்த்து இதை பேசிட்டு, அதாவது அவங்க பேசுகிறத நான் உள்வாங்கிட்டு நான் அதை சொல்லி அதுக்கான பதிலை சொல்ல வேண்டியிருக்கு. இது கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் கொஞ்சம் அதிக நேரம் எடுத்தாலும் வேறு வழி இல்லை, இப்படி தான் செய்ய வேண்டியிருக்கு. அதனால் தேசிய தலைவருக்கு அண்ணன் சீமானை தெரியவே தெரியாது அப்படிங்கிறதே இவங்க சொல்கிற ஒரு கடைந்தெடுத்த பொய்ங்கிறது அவர் வாயிலிருந்து சொன்ன செய்திகள்லேருந்தே தெரியுது. அதே போல் இவர் 2008 முன்னாடி சீமான் என்ன பண்ணார், 9க்கு முன்னாடி 8க்கு முன்னாடி சீமான் என்ன செஞ்சார், ஈழத்துக்காக இயக்கத்துக்காக என்ன செஞ்சாருன்னு சொல்லி இவர் கேட்குறாரு. இயக்கத்துக்காக இல்லை தலைவருக்காக இல்லை ஈழத்துக்காக எதுவுமே செய்யலைன்னா செய்யாதவரை இப்போ நான் சொன்ன 2ஐயும் ஏன் செய்ய வைக்க போகிறாங்க? 2004 தலைவர் பிறந்த நாளுக்கு காணொலி ஏன் எடுக்க போகிறாங்க, நேர்காணல் ஏன் எடுக்கிறாங்க? 2007 இவர் தான் போய் பேசணும்னு என்ன தேவை இருக்குது? கனடாவில் யார் வேணால் பேசியிருக்கலாமே. அப்போ இவரை ஏன் கூப்பிட்டு பேச வைக்கிறாங்க? அதுக்குள்ளே இருக்குல்ல காரணம். அதுதான் உங்கள் காழ்ப்புணர்ச்சியில் வெளிப்பட்டு இப்படி அம்பலப்பட்டு நிற்கிறீங்க. அடுத்ததாக இவர் வந்து பேசும்போது சில இடங்களில் இந்த உணவுக்கு குறிப்பெடுத்ததை பற்றி பேசுகிறாரு. அது வந்து தடா சந்திரசேகருக்கு செய்யப்பட்டது. அதுக்கு பிறகு தமிழேந்தி ஐயாவை அறிமுகப்படுத்தும் போது இவர் தான் தமிழ் ஏந்திரார் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தினது. இதெல்லாம் வந்து தடா சந்திரசேகருக்கு நடந்தது, அதெல்லாம் இவருக்கு நடந்ததா சீமான் பேசுகிறார் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறார். நான் எதிராக ஒரு கேள்வி கேட்குறேன், அவர் தெரிஞ்சு தான் பேசினாரா இல்லையான்னு தெரியல. அங்கே நெறியாளரும் ரொம்ப கவனமாக தெரியும், எல்லாம் தெரிஞ்சு செய்கிறீங்கன்றது நல்லா புரியுது பார்க்கும்போது. தடா சந்திரசேகர் யார், எங்கே இருந்தார் கடைசி வரைக்கும்? நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்டதுலேருந்து கடைசி வரைக்கும், அவர் இறந்தது இப்போ தான் 1 ஆண்டு 1.5 ஆண்டுக்கு முன்னாடி, இறக்குற வரைக்கும் அண்ணன் சீமானோடவே முழுமையாக இருந்தவர். அவர் தான் இறக்குற வரைக்கும் நாம் தமிழர் கட்சியின் பொதுச் செயலாளரே அவர் தான். என்ன பொய் கதை கட்டிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? அவருக்கு நடந்ததை அண்ணன் சீமான் அவருக்கு நடந்ததை ஏன் தமிழேந்தியை வந்து அறிமுகப்படுத்தும் போது இவர் தான் தமிழை ஏந்துகிறாருன்னு தடா சந்திரசேகர் ஐயா கிட்ட மட்டும்தான் சொல்லணுமா? அண்ணன் சீமான் கிட்டையும் சொல்லியிருக்க முடியாதா? இதுனா அவ்வளவு பெரிய சொல்லியிருக்க முடியாத ஒரு செய்தியா சொல்லுங்கள்? இல்லை உணவுக்கு வந்து குறிப்பெடுக்கிறாங்கன்னா தடா சந்திரசேகர் ஐயாவுக்கு எடுக்கிறாங்கன்னா அண்ணன் சீமானுக்கு ஏன் எடுத்துருக்கக்கூடாது? நீங்கள் என்னவோ 22 நாளும் 3 வேளையும் அண்ணன் சீமான் சாப்பிடும்போது கூட இருந்து எல்லாருமே பார்த்தது மாதிரியா பேசுகிறீங்க. நம்ம அதான் திரும்ப சொல்கிறோம், இந்த 22 நாட்களில் என்ன நடந்துச்சுன்னு முழுமையாக உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நீங்கள் படப்பிடிப்பில் இருந்திருப்பீங்க. அவர் இந்த போராளி குழுக்களை போய் சந்திக்கிறது அதுக்கெல்லாம் அவருக்கு ஒழுங்கு செஞ்சுருந்தாங்க. ஒரு நாளைக்கு 2-3 சந்திப்புகள் 2-3 இடத்துல போய் பேசுறது, அதுக்கு மேலே கூட சில இடங்களில் ஒத்துக்கிட்டாரு. ஆனால் செய்ய முடியாதுங்கிறதுக்காக ஒத்துக்க வேணான்லாம் நிறுத்தினாங்க, தடுத்தாங்கன்றதெல்லாம் கூட சொல்லியிருக்காங்க முன்னாடியே. அதை பற்றிலாம் நீங்கள் ஒரு வார்த்தை பேசலை. அந்த 22 நாளும் என்னவோ உங்கள் கூட உட்காந்துட்டு இருந்தது போல் ஒரு கதையை சொல்கிறீங்க. இப்போ தடா சந்திரசேகர் ஐயாவை பற்றி சொல்கிறீங்க.
நம்ம அதான் கேட்குறோம். தடா சந்திரசேகர் கடைசி வரைக்கும் அண்ணன் சீமானோட இருந்தார். ரொம்ப எளிமையாக 2 செய்தியை நீங்கள் சொல்கிறீங்க. அந்த 2 செய்தியும் அவருக்கு நடந்தது அண்ணன் சீமானுக்கு நடந்திருக்கலாமே, அது உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாமே. அது எப்படி நடக்கலை பொய்ன்னு நீங்கள் சொல்வீங்க? உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லலாமே தவிர அது நடக்கலைன்னு சொல்லக்கூடாதுல்ல. அதெல்லாம் தாண்டி இந்த குரல் பதிவு கடைசியாக அண்ணன் சூசையோட பேசினது இவர் தான் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு. அதுக்கு பிறகு இவருக்கு சிக்கல் வந்துச்சு, இதெல்லாம் சொல்கிறாரு. அதனால் இந்நேரம் ஒரு பிசி ஸ்ரீராம் மாதிரி ஆயிருக்க வேண்டியவர் அந்த சிக்கல்னால இவரால் அது ஆக முடியாமல் போனது நம்மளுக்கும் உள்ளபடியாக ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. அது ஒரு பக்கம் நம்ம வச்சுட்டு இதை பார்த்தாலும் அவர் வந்து அந்த குரல் பதிவே இவர்கிட்ட தான் பேசும்போது எல்லார் பேரையும் சொன்னாங்கன்னு சொல்கிறாரு. எல்லாருமே கேட்டிருப்பாங்க. அண்ணன் சீமானை மட்டும்தான் சொன்னாருன்னு சீமான் அண்ணனே கூட சொல்லலையே. சொன்னாங்கன்றது தானே எல்லாரும் கேட்டிருக்காங்களே. அதை சீமான் சார்கிட்ட சொல்லுங்கோ, வைகோ சார்கிட்ட சொல்லுங்கோ, நெடுமாறன் சார்கிட்ட சொல்லுங்கன்னு தான் சொன்னார் அவர். அதில் நீங்கள் சொல்கிற மாதிரி சீமான் அண்ணன் பேரை 2 முறை சொன்னார். அதுக்கு மட்டும் சூசைக்கு வந்து எல்லாத்தையும் 2 முறை சொல்கிற பழக்கம் இருக்குது, அதனால் சீமான் பேரை 2 முறை சொன்னார். அது ஏன் வைகோ பேரையும் நெடுமாறன் ஐயா பேரையும் 2 முறை சொல்லலைன்னா இங்கே யாருமே கேட்கலையே. நீங்கள் அந்த மாதிரிலாம் ஏதாவது கேட்டால் நீங்கள் இந்த மாதிரி கேள்வியை கேட்டிங்கன்னா சரி. அந்த மாதிரி யாருமே இங்கே கேள்வியை எழுப்பலையே. நீங்கள் தான் ஆலிசினேஷனில் இருக்கீங்க. என்னவோ நினச்சிக்கிட்டு இப்படி தான் நினச்சிக்கிறாங்கன்னு நீங்கள் நினச்சிட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் போகிற போக்கில் நிறைய பேர் பேரை சொன்னீங்க. அவங்களாமும் இங்கே சுற்றி இருக்கிறாங்க. ஏன் அவங்களாம் பேசலை? சரி, இவ்வளவு சொன்ன நீங்கள் இவர் வந்து பரப்புரைக்காக அங்கே வந்து கற்றுட்டு போய் பரப்புரை செய்கிறதுக்கு தான் வந்தார்னா, இந்த உண்மை இந்த சந்தோஷ் ஏற்கனவே குளத்தூர் மணியோட தொடர்பில் இருக்கன்னு இந்த காணொலியை பேசும்போது கூட பேசியிருக்கிறாரு. அவங்களுக்குலாம் தெரியுன்ற வரைக்கும் சொல்கிறாரு. அவங்களுக்கு தான் ஏற்கனவே தெரியும்ல, வன்னியரசுக்கு தான் ஏற்கனவே தெரியும்ல. ஆனால் நேற்று வரைக்கும் எதுக்கு அவங்க எல்லாரும் படப்பிடிப்புக்காக போனாருன்னு சொன்னாங்க. அப்போ இவங்க இங்கே மொத்தமுமே பொய் தாங்கிறது இதுலேருந்தே தெரியுதுல்ல. தெரிஞ்சு ஒரு செய்தியை மறைச்சி ஒரு படப்பிடிப்புக்காக போனாருன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி இந்த சந்தோஷங்கிற ஒரு வாய் திறக்கும் போது இவர் படப்பிடிப்புக்காக வரவே இல்லைங்கிறாரு. அப்போ நீங்கள் எதுக்கு இதெல்லாம் பொய்யை இத்தனை நாள் இந்த பொய்யை எதுக்கு விதைச்சிங்க? தெரிஞ்சிருக்கல. வன்னியரசுக்கு அவர் தான் பேரை சொன்னார்னா அவருக்கு தெரியாமல் இருந்திருக்காது. குளத்தூர் மணிக்கு அவர்கிட்ட சரி பார்த்தாங்கன்னா அவருக்கு தெரியாமல் இருந்திருக்காது. அது தெரியலனா கூட இந்த சந்தோஷ் தான் சொன்னதாக சொல்கிறாருல, அவங்களுக்குலாம் தெரியும் தானே, அவங்களோட தொடர்பில் இருந்தால் அவங்களோட பேசிக்கிட்டு இருக்காங்கிறாரு. அப்போ அவங்க எதுக்காக சொல்லலை? அவங்க எதுக்காக அதை மறைச்சிட்டு இவர் வந்து அங்கே நடக்கிறத பார்த்துட்டு போய் பேசுறதுக்காக கூப்பிட்டாங்கன்றதை மறைச்சிட்டு படத்துக்காக தான் போனார் அப்படிங்கிறத எதுக்கு சொன்னாங்க இவ்வளோ நாள்? இது ஒரு அயோக்கியத்தனம் இல்லையா? நீங்கள் வந்து தலைவரை ரொம்ப பெருமையாக பேசுகிறீங்க, உயர்த்தி பேசுகிறீங்க. இது தலைவரையும் இயக்கத்தையும் சிறுமைப்படுத்துறது இல்லையா? இந்த பேச்சை எதிர்த்து இந்த சந்தோஷ் இவ்வளவு நாள் இல்லை இன்னைக்கு பேசும்போது என்ன பேசினார்? இவ்வளவு நாள் குளத்தூர் மணி பொய் சொன்னாருங்க, அது தப்புன்னு சொல்லியிருக்கணும்ல. வன்னியரசு மறைச்சிட்டு பொய் பேசிகிட்டு இருந்தாருங்க, அது தப்பு அப்படின்னு பேசியிருக்கணும்ல. ஏன் பேசலை? இதில் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாருன்னா, கடைசியில் பார்த்தீங்கன்னா அது அதாவது தலைவரை ரொம்ப உயர்வாக பேசிட்டு அங்கேயே சொல்கிறாரு அவர் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் ஷெஃப் மாதிரி மாற்றி வச்சிருக்கிறாரு. யார் மாற்றினது? உங்களை உட்கார வச்சு நேர்காணல் எடுக்குது இந்த ஊடகங்கள். ஏன்னா அண்ணன் சீமான் 1 மணி நேரம், 1.5 மணி நேரம், 2 மணி நேரம், 2.5 மணி நேரம்லாம் பேசியிருக்கிறார். மாவீரர் நாள் கூட்டங்களில், மே 18 கூட்டத்திலலாம் வந்து அவ்வளவு நேரம் பேசுவார். ஆனால் அது பேசுகிறதுல இவங்க இந்த விருந்தோம்பல் பற்றி பேசுகிறத மட்டும்தான் எடுத்து போட்டாங்க. ஏன்னா சோத்துக்கு செத்தவனுங்க இவனுங்களாம். அதனால் என்ன பண்ணுவானுங்க, இந்த சோத்தை பற்றி பேசுகிறத மட்டும் வெட்டி எடுத்து போடுவாங்க. கேட்குறீங்களே வேறு என்ன பேசியிருக்காருன்னு? ஒவ்வொரு வாட்டி நிகழ்வையும் எடுத்து பாருங்கள், என்ன பேசியிருக்காருன்னு தெரியும். தலைவர் பிறந்தநாள் விழாக்கள் பாருங்கள், மாவீரர் நாள் விழா உரைகளை பாருங்கள், மே 18 உரைகளை பாருங்கள். இன்றைக்கும் எனக்கு பசுமையாக நினைவு இருக்குது. பூந்தமல்லியில் ஒரு 2 ஆண்டுக்கு முன்னாடி நடந்த மே 18 நிகழ்வில் தொடக்கமே என்ன சொல்லுவார்னா, 3 ஒப்பந்தங்கள் நம் இனத்தை அழித்ததுன்னு 3 ஒப்பந்தங்களை பற்றி பேசுவார். அந்த ஒப்பந்தம் பேர்களாவது உங்களுக்கு உடனே பார்க்காம சொல்லுவீங்களா? இன்றைக்கி கூப்பிட்டு கேட்டிங்கனாலும் அப்படியே சொல்லுவார். அதுதான் சீமான். அதனால தான் சீமான்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தாங்க. இது தெரியாமல் என்னவோ உருட்டி, சரி நீங்கள் சொல்கிறது 5 ஸ்டார் ஹோட்டல் ஷெஃப் மாதிரி மாற்றிட்டாங்க. எங்களுக்கெல்லாம் அப்படி தெரியலையே. நீங்கள் எங்கெல்லாம் கூட விடுங்க. நீங்கள் இயல்பாக அந்த கேமரா மைக்கோட இந்த கார்த்திகை செல்வன் நியூஸ் 18 சார்பாகவே வாங்க, இல்லை உங்கள் ஆளுங்களை அனுப்புங்க. நாம் தமிழர் கட்சி நிகழ்வுகள் நடக்குதுல, அங்கே வந்து தேசிய தலைவர் படத்தை காமிச்சோ பேரை சொல்லி அவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேளுங்க. யாராவது ஒருத்தர் இந்த சந்தோஷ் அவ்வளவு நாள் 7 மாதங்கள் அங்கே தங்கியிருக்கிறார், அவரோட ஆட்சியில் வாழ்ந்திருக்கிறார், அந்த நாட்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்காத எங்களை மாதிரி பல பேர் இருக்கும்போது கிடைச்சி அதை அனுபவித்தவர் 5 ஸ்டார் ஹோட்டல் ஷெஃப்னு சொல்கிறார்ல, ஒருத்தன் சொல்லட்டும். நாம் தமிழர் கட்சி சார்பில் இருக்கிறவன் அண்ணன் சீமானால் ஈழ வரலாற்றை அறிந்த எவனாவது ஒருத்தன் அவரை தேசிய தலைவரை வந்து உணவு கொடுத்ததுக்காக தான் நாங்கள் பெருமையாக பார்க்குறோம், அவர் விருந்தோம்பலுக்காக தான் நாங்கள் அவரை பார்க்குறோம், அல்லது நாங்கள் வந்து இவர் சொல்கிறது போல் 5 ஸ்டார் ஹோட்டல் ஷெஃப் மாதிரி பார்க்குறோன்னு ஒருத்தன் சொல்லட்டுமே. இல்லை அவங்க மாற என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க. அவர் ஏன் தலைவர், எப்படிப்பட்ட தலைமைத்துவ பண்புகள் அவருக்கு இருந்துச்சு, எந்த மாதிரி களங்களை அமைச்சார், எப்படி தமிழர் ஒற்றுமையை கொண்டு வந்தார், எப்படிப்பட்ட கட்டமைப்பை உருவாக்கினார், எப்படி உலகத்திலேயே பெரிய பெரிய இராணுவங்கள் கூட பயன்படுத்தாத ஆயுதங்களை கொண்டு வந்து பயன்படுத்தினார்.
எப்படி சிங்கள இராணுவத்துக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தார், எப்படி இந்திய இராணுவம், பெரும் இராணுவம், இந்திய உலகத்தின் 3வது 4வது பெரிய இராணுவம் சொல்லப்படுற இந்திய இராணுவமே போயிட்டு அங்கே அடி வாங்கிட்டு வந்துச்சு. அதை எப்படி அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பை உருவாக்கி பயிற்சி கொடுத்து வச்சிருந்தார், எப்படிப்பட்ட ஒரு ஒழுக்க சீலர், எப்படிப்பட்ட ஒரு ஒழுக்கமான படையை கட்டியிருந்தார். உலகம் முழுக்க அந்த ஒழுக்கத்தை பற்றி எப்படி அவரை புகழ்ந்து பேசினாங்க. இது எல்லாத்தையும் தான் நாம் தமிழர் கட்சி சார்பில் இருக்கிற எல்லாரும் பேசுவோம். இதெல்லாம் தெரியாமல் பொதுவாக இவர் மனசில் ஏதோ ஒன்றத்தை வச்சுக்கிட்டு இங்கே வந்து இஷ்டத்துக்கு அடித்து விட்டு இவ்வளவு நாள் கழிச்சு 15 ஆண்டுகள் கழிச்சு வந்து பேசுறீங்க. அதை காணொலி இருக்கு, படம் இருக்கு. அப்போ 15 ஆண்டுகளா இங்கே பரப்புரை செஞ்சானுங்களே, அது பொய், சந்திக்கவே இல்லை. 8 நிமிஷம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஒரு நாள் போகவே இல்லை, இப்போ வரைக்கும் பேசினாங்களே. உண்மையிலே கொஞ்சமாவது அறம்னு மனசில் இருந்திருந்தா அன்னைக்கெல்லாம் இந்த படத்தை எடுத்து வெளியிட்டு இதை முடிவு கொண்டு வந்திருக்கலாம்ல. அப்போ இது இவ்வளவு நாளைக்கு இந்த சிக்கலாக இருக்க விட்டதே முதல் காரணம் இந்த நபர் தான். இதில் இவர் வேற இந்திய கிட்ட மாட்டிக்கிட்டாரு, கியூ பிரான்ச் கைது செஞ்சு போனாங்க, எல்லாத்தையும் எடுத்தாங்க, டிரான்ஸ்கிரிப்ட்லாம் வச்சுருந்தாங்கங்கிறாரு. சரி வச்சுருந்தாங்க, உங்களை அப்படியே சும்மா விட்டுருவாங்க. என்ன செஞ்சாருன்னு கேட்குறாங்களே. பல இடங்களில் சிக்கலுக்காகவே கொஞ்சம் தவிர்த்து நிற்கிறாரு. ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, அகதி முகாம் இருக்குது, நிறைய அகதி முகாம் இருக்குது. இவர் ஏன் போகிறதே இல்லை, 100க்கும் மேலே இருக்குது, 4 லட்சம் பேருக்கு மேலே இருக்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. அங்கே ஏன் போகவே மாட்டுறாருன்னா, 2 முறை போனதுக்கும் அங்கே இவர் போயிட்டு வந்தவொடனே அங்கே இருந்தவனெல்லாம் அடி வெளுத்தாங்க, தெரியுமா இல்லையா? உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கா? படிச்சிருக்கீங்களா? குறைஞ்ச அளவு அதை போனால் அங்கே இருக்கிறவங்கள டார்ச்சர் பண்ணுறன்றதுக்காக போகிறத நிறுத்திக்கிட்டாரு. நடந்தது இதான். இது குறைந்த அளவு அந்த காவல்துறை கூட தெரிஞ்சிருக்கும். இது கூட தெரியாமல் தான் இவர் இந்த ஈழத்துக்காக இந்த மண்ணில் இன்னும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. என்ன சரி, இவ்வளவு கோபம் வருது இவருக்கு. நான் ஒன்று கேட்குறேன். இந்த தேசிய தலைவரோட அந்த நாட்டில் 7 மாதம் இருந்தவர், இயக்கத்தை பற்றி நல்லா தெரிஞ்சவர், அவங்களோட விருந்தோம்பல் பண்பை பற்றி தெரிஞ்சவர், ஆமக்கறி உண்மைன்னு தெரிஞ்சவர், இதெல்லாம் இருக்குது. இதில் போகிற போக்கில் சொன்னார் ஆம ஓட்டில் பயணித்தாங்கன்னு. அதில் பயணித்தவங்களே இருக்காங்க, அதெல்லாம் பேசியிருக்கிறாங்க. நானே பயணிச்சிருக்கேன்லாம். உங்களுக்கு தெரியாதுன்னா தெரியாதுன்ட்டு போங்க. அவ்வளோ பெரிய ஆமைகள் இருக்குது, அது இறந்த பிறகு அந்த ஓட்டை வைத்து பயணிக்கலாம், இதெல்லாம் உண்மை. இதில் பயணித்தவங்களும் இருக்காங்க, அதெல்லாமும் பேசியிருக்கிறாங்க. இதில் உண்மையிலேயே எனக்கு திரும்ப ஐயம் என்னென்னா, இதை ஏன் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறாங்க? இவங்களுக்கு ஒரு வேளை இதை பேசி யாராவது உண்மையான அதாவது முன்னாள் போராளிகள் வந்து வெளியே வந்து அவங்கள மாட்ட வச்சு ஏதாவது திட்டத்தோடு செய்கிறாங்களான்ற ஒரு ஐயமும் நமக்கு இருக்குது. அதனால் நமக்கு தெரிஞ்ச செய்தியை தான் நம்ம சொல்ல முடியும். அதுக்கு மேலே தெரிஞ்சவங்க இதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணாமல் அமைதியாக இருந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்லது. அவங்க ஏதாவது கோவப்பட்டு இப்படி பொய் சொல்கிறாங்களேன்னு வந்து பேசிட்டாங்கன்னா அவங்களுக்கு தான் சிக்கல். அதை உருவாக்குறதுக்கு தான் இந்த திராவிட கூடாரம் இதை செய்யுதுங்கிற உண்மையிலே அந்த ஐயம் எனக்கு பெரிய அளவில் இருக்குது. சரி, இவ்வளவு கோவம் வர இவருக்கு, இவ்வளவு நாள் வாழ்ந்த அவருக்கு இயக்கத்தை பற்றி தெரியும், தலைவர் மேலே பெரிய பற்று, அவரை பற்றி அவர் வந்து ஒரு செஃப் மாதிரி காமிச்சிட்டாருங்கிற கோவம் இதெல்லாம் இருக்குன்னா, அந்த தலைவர் கட்டி எழுப்புன நாடு, அந்த நாட்டுக்கு ஒரு கொள்கை, அது தமிழ் தேசியம் அப்படின்னா, ஒரு சில ஆண்டுகள், ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஐயா வைகோ அவர்கள் திராவிடம் அதிமுகவுக்கு சொல்லிக்கிறேன், இங்கே புதுசாக ஒருத்தன் வந்திருக்கான், தமிழ் தேசியன்னு பேசிட்டு வரானுங்க, பொது எதிரி தமிழ் தேசியன்னு பேசிக்கிட்டு வரான் அப்படின்னு பேசினாரு. பொது எதிரி தமிழ் தேசியம் பேசினாரு. அது தலைவர் பேசினதும் தமிழ் தேசியம் தானே, இங்கே பேசப்படுறதும் தமிழ் தேசியம் தானே. அதை பொது எதிரின்னு ஒருத்தன் சொன்னானே, அப்போ வராத கோவம் இன்னைக்கு சந்தோஷுக்கு வருதா? எப்போ தலைவர் உருவாக்கின நாடு, அதோட கொள்கை, அதை பொது எதிரின்னு ஒருத்தன் சொன்னான், அப்போ வராத கோவம் பெரியாரை தொட்ட உடனே வருது. என்ன சரி, கொளத்தூர் மணி சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஈழத்துலேருந்து ஒருத்தர் கூப்பிட்டு கேட்கும்போது, ஒரு அகதி முகாம்லேருந்து எங்களை வந்து கூப்பிட்டு கேட்கும்போது, ஏன் நீங்கள் இப்படி பேசுகிறீங்கன்னு கேட்டால், நாங்கள் என்ன 50 ஆண்டுக்கு உங்கள் அரசியலே பேச முடியும்? உங்கள் அரசியல் பேசணும், அவ்வளோதான். இப்போ நாங்கள் எங்கள் அரசியல் பேசுகிறோம், அதையெல்லாம் பேசிகிட்டு இருக்க முடியாது. காங்கிரஸ் ஆதரிக்கிறதுக்கு அவர் சொன்ன ஒரு சப்பக்கட்டு இது. இதை கேட்டிங்கல்ல, உங்கள் அரசியலாக பேசிக்கிட்டு இருக்க முடியும்னு கொளத்தூர் மணி ஒரு நாள் கேட்டார்ல சந்தோஷ். அன்னைக்கு உங்களுக்கு இந்த கோவம் வந்திருக்கணுமே, வரலையே. பெரியாரை தொட்டா வருது. அப்போ உங்களுக்கு தலைவர் யார்? தலைவரா பெரியாரா? தமிழ் தேசியமா திராவிடமா? எது உங்கள் கொள்கை? உங்கள் கொண்ட இந்த இடத்துல தான் வெளிப்பட்டுது. நீங்கள் அன்னைக்கெல்லாம் கோவப்பட்டு அவங்கக்கிட்ட சண்டை போட்டு வெளியே வந்து அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு சீமான் இதை செஞ்சார் அதை செஞ்சாருன்னு சொல்லியிருந்தீங்கன்னா சரி, அவர் சரியாக செய்யலை, சந்தோஷ் சரியாக செய்கிறாருன்னு எல்லாரும் உங்கள் பின்னாடி நின்று இருப்பாங்க. நீங்கள் வாயவே திறக்காமல் பெரியார் மேலே கை வச்ச பிறகு வரீங்க அப்படின்னா இது எப்படிப்பட்ட அயோக்கியத்தனம்? ஒன்று தான், உலக தமிழர்கள் எல்லாருக்கும் கட்டாயம் ஒன்று சொல்லணும். இப்படி ஒரு தலைவர் இனி கிடைக்க மாட்டார் அப்படிங்கிறது போல், எவ்வளவு காலம் தவம் இருந்தாலும் கிடைக்க முடியாத அளவுக்கு ஒரு ஒழுக்கமான, மிக ஆற்றல் மிகுந்த, ஒரு பயங்கரமான மிலிட்ரி ஜீனியஸ்ன்னு சொல்லுவாங்க அவரை.
அப்படி ஒரு 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 அதை தான் 2000 ஆண்டு புறநானூற்று வீரத்தை கண்டோம்னு பல பேர் எழுதி வச்சது பேசினது. அப்படி ஒரு வீரனா, அப்படி ஒரு சிந்தனையாளராக, அப்படி ஒரு தேச கட்டுமானத்தை உருவாக்குனவராக தேசிய தலைவர் கிடைச்சாரு, இருந்தார். அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் அப்படி ஒரு தலைவர் இனி கிடைப்பாரான்னு தெரியாது. அப்படி ஒரு தலைவர் அவர் கிடைச்சார். அவர் ஒரு போராட்டத்தை நடத்தினார். அதோட வெற்றியை அடைஞ்சுது. ஆனால் அது அங்கீகாரம் மட்டும்தான் கிடைக்காம இருந்துச்சு. அந்த நிலை வரைக்கும் வந்துச்சுல. இது கடந்த சில நூற்றாண்டுகளில் தமிழர் இந்த இனமே அடையாத ஒரு இலக்கு. ஒரு நாடு, தனித்த தேசம், தமிழர் ஆட்சி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 800 ஆண்டுகளாக நமக்கு கிடைக்காத ஒரு அங்கீகாரம். அதை வாங்கி கொடுத்தவர் தலைவர். அதே போல் இந்த 800 ஆண்டுகளில் இந்த தமிழ்நாட்டில், பாழாகி போன தமிழ்நாட்டில் இடையில கொஞ்ச காலம் நம்ம இவர் காமராஜர், பக்தவச்சலம், அதுக்கு முன்னாடி ரொம்ப குறுகிய காலங்களில் தான் தமிழர்கள் ஆண்டிருக்காங்க. மற்றபடி அதுவும் அவங்க தமிழராக ஆளலை, இந்தியராக ஆண்டாங்க, இதெல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்படி இங்கே தமிழரே ஆளாத ஒரு நிலப்பரப்பாக தமிழ்நாடு இவ்வளவு நீண்ட நெடுங்காலமாக 800 ஆண்டுகளாக இருக்குது. அதில் தமிழருக்கான அரசியலே இல்லாமல் போச்சு. ஏன்னா அவங்கெல்லாம் தமிழர்கள் ஆண்டாலும் கூட இந்தியராக ஆண்டாங்க அவங்க. அதே மாதிரி மற்றவங்க திராவிடம்னு இங்கே பிறமொழியாளர் ஆதிக்கமே தொடர்ச்சியாக இருந்துட்டு வர நிலத்தில் இன்றைக்கு தான் அண்ணன் சீமான் இது வரைக்கும் எவ்வளோ பேர் முயற்சி பண்ணாங்க. அதான் திரும்ப திரும்ப சொல்கிறோம், பல பேர் இங்கே முயற்சி செஞ்சாங்க இந்த அரசியலை. ஐயா கியா பேவி முயற்சி பண்ணார், அண்ணல் தங்கம் முயற்சி பண்ணார், மாப்போசி முயற்சி பண்ணார், சீபா ஆதித்தனார் முயற்சி பண்ணார், சம்பத்து கூட தான் இடையில ஒரு முயற்சியை பண்ணார், நெடுமாறன் ஐயா முயற்சி பண்ணார், ஐயா ராமதாஸ் முயற்சி பண்ணார், அண்ணன் திருமாவளவன் முயற்சி பண்ணார், வைகோ முயற்சி பண்ண மாதிரி ஏதோ காமிச்சார். இப்படி யாராலையும் செய்ய முடியாததை கடைசியாக அண்ணன் சீமான் அவர்கள் செஞ்சார்ல. இன்னைக்கு நம்ம ஏற்கலை அதெல்லாம் நீங்கள் வச்சுக்கோங்க உங்ககிட்ட. தமிழருக்கான அரசியல் அப்படிங்கிற பேசு பொருள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கா இல்லையா? தமிழர் அப்படிங்கிறதுக்கான அரசியலை இன்னைக்கு சீமான் உருவாக்கிட்டாரா இல்லையா? அதுதான் அண்ணன் சீமானுடைய இலக்கு. அதை முதல் படி அடைஞ்சிட்டாரு ஏற்கனவே. இது வரைக்கும் இல்லாத அளவில் வரலாற்றில் முதல் முறையாக தமிழ் தேசியம்ன்றதை கொள்கையாக பேசிக்கிட்டு ஒரு கட்சி அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக ஆயிருக்கு. அப்போ அடைஞ்சாச்சு. இதை அடையிறதுக்கு ஒருத்தர் தேவைப்பட்டார். அதுதான் அண்ணன் சீமான். அவர் போயிருக்கலாம், தலைவரை சந்திச்சிருக்கலாம், ஆமக்கறி சாப்பிட்ருக்கலாம். இதெல்லாம் அவர் செஞ்சிருந்தாதான் அவர் பேசுகிற அரசியலுக்கு நாங்கள் நிற்போம். நாங்கள் வரல. இதே தான் திட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நான் பழகினேன், பேசினேன், எழுதுறத பார்க்குறேன். ஈழத்தமிழர்கள் உலகெங்கும் வாழ்கிறவங்க யூடியூப்பில் பேசுகிறாங்க, சிலர் ட்விட்டரில் எழுதுகிறாங்க, முகநூலில் எழுதுகிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அவங்களும் அண்ணன் சீமான் முன்வைக்கிற அந்த அரசியலுக்காக தான் அவர் ஆதரிக்கிறாங்களே தவிர, அவர் தலைவரை சந்திச்சாரா இல்லை அங்கே ஆமக்கறி சாப்பிட்டாராங்கிறதுக்காக யாரும் அவரை ஆதரிக்கலை. அவரே பல இடத்துல சொல்லிட்டாரு, அது எனக்கு நடந்துச்சுன்னு சொல்கிறேன். அது இல்லைன்னு மறுக்க வேண்டியது நானும் அவரும் தான். அவர் இல்லை, இப்போ நான் சொல்கிறேன், என்கிட்ட காட்டுறதுக்கு ஆவணங்கள் இல்லை. பலமுறை சொல்லிட்டாரு. ஆவணத்தை வச்சுட்டு ஒரு அயோக்கிய பையன் 15 வருஷமாக வெளியே வராமல் உட்காந்துருந்துருக்காருன்னா அப்போ இவங்கெல்லாம் எந்த அளவுக்கு வஞ்சகத்தோடு உட்காந்துருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு? பெரியார் மேலே கை வச்சதுக்காக உங்களுக்கு வருது என்ன? இப்போ நோட் பண்ணிக்கோங்க, கட்டாயம் பெரியார் பிம்பம் உடைக்கிறது தான். ஏற்கனவே உடைச்சாச்சு. இப்போவே அள்ளிக்கிட்டு இருக்காங்க திராவிடர்கள். இந்த பக்கம் ஏற்கனவே ஒரு முயற்சி செஞ்சாங்க, பிரபாகரனின் பிம்பத்தை உடைக்கிறோன்னு. அதை உடைச்சா என்ன ஆகுன்றதை 2021-22 ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால தான் இப்போ அண்ணன் சீமானோட பிம்பமே கிடையாது, அவரே தான் இங்கே இருக்கார், இன்றைக்கும் பதில் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதனால் அதில் ஏதாவது சதைக்க முடியுமான்ற முயற்சியில் ஈடுபடுறாங்க. அதுக்கு தானே இது எல்லாமே. ஒரு வாரம் முன்னாடி ஒருத்தனை வச்சு ஒரு செட்டப்பை பண்ணிங்க. இந்த கடைசியில் போன ஞாயிற்றுக்கிழமை அது, இந்த ஞாயிற்றுக்கிழமை இது. இந்த ஞாயிற்றுக்கிழமை செஞ்சதில் போன ஞாயிற்றுக்கிழமை செஞ்சது பொய்ன்னு நீங்களே சொல்லிட்டீங்க. அப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை செஞ்சது அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வேற எவனையோ கூப்பிட்டு பொய்ன்னு சொல்ல மாட்டீங்கன்றது என்ன நிச்சயம்? பார்க்குற தமிழ் மக்களுக்கு இது புரியாதுன்னு நினைக்கிறீங்களா? இந்த ஊடகங்களோட அயோக்கியத்தனம் எல்லா மக்களுக்கு புரியுது, புரிஞ்சு பொறுமிக்கிட்டு இருக்காங்க. எப்படி டெல்லியில் மோடி வச்சிருக்கிறாரோ அந்த மாதிரி ஸ்டாலின் இங்கே வச்சிருக்கிறாருன்னு எல்லாருக்கும் தெரியுது. யாருக்கு தெரியாமல் இருக்கு? இதுக்கான விலையை கட்டாயம் திராவிடம் கொடுக்கும். அழிவு தொடங்கி ரொம்ப நாள் ஆகிடுச்சு, தமிழ் தேசியம் ஏறிடுச்சு. பெரியார் பிம்பத்தை உடைக்கிறது தான். அதுக்காக தான் இவ்வளவு செய்கிறீங்கன்னா தொடர்ச்சியாக இன்னும் நீங்கள் நிறைய செய்ய வேண்டியிருக்கும். நீங்கள் செய்ய ஏற்கனவே அண்ணன் சீமான் சொன்னார், நான் என்னை விட்டுருந்தீங்கன்னா நான் பாட்டு அமைதியாக போயிருப்பேன், ஏதோ 1-2 விமர்சனத்தை மட்டும் வச்சுட்டு போயிட்டு இருந்தேன், நான் பாட்டு போயிருப்பேன். பெரியாரை இழிவுபடுத்திய சீமானை கண்டித்துன்னு ஒரு கூட்டத்தை சுபவி போட்டது தான் இன்றைக்கி இங்கே வரைக்கும் கூட்டம் நிறுத்தியிருக்கு. நீங்கள் இன்னும் செய்கிறீங்க. அப்போ என்ன நடக்கும்? நீங்கள் செய்ய எதிர்வினை இன்னும் கடுமையாக இருக்கும். இன்னும் பெரியார் தோண்டி எடுத்து பொளக்கப்படுவார். நன்றி, வணக்கம்.